அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் 2 2A டெஸ்ட் பேட்ச் நம்ம அகாடமி கண்டக்ட் பண்ணுறோங்க. இந்த டெஸ்ட் பேட்சில் மொத்தம் 20 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இந்த 20 டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பொது தமிழ்லேருந்து மட்டுமே கண்டக்ட் பண்ணுறோம். பொது தமிழில் மொத்தம் 2000 வினாக்கள் 20 டெஸ்ட்டு அப்படின்ற அடிப்படையில் நடக்கும். இதை வந்து உங்களுடைய சிலபஸ் வாரியாக பிரிச்சிருக்கிறோம். அந்த சிலபஸ் வாரியாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 1ல் ஒரு 100 கொஷின்ஸ் இருக்கும், டெஸ்ட் நம்பர் 2ல் 100 கொஷின்ஸ். அது மாதிரி நம்ம வந்து டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட்டுக்கு தயாராகணும்னு விருப்பம் இருக்கிறவங்க கீழே ஒரு தொடர்பு எண் போகும், தொடர்பு கொள்ளுங்கள். இந்த டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் அப்படின்றது என்ன, அதுக்கு என்னென்ன டேட்டில் என்னென்ன நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த டெஸ்ட் அட்டன் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் 2 2A கால்ஃபர் ஆகிருக்கு. வர நவம்பர் 1 எக்ஸாம் இருக்க போகுது. இப்போ நாம் ஆகஸ்ட் 21 ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ஆகஸ்ட் 21 நாம் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னா பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, லகர 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 வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு. ஸோ இந்த டாப்பிக்கில் இருந்து யூனிட் 1 தமிழில் ஸோ நீங்கள் இதில் இருந்து படிச்சிட்டிங்கனாலே ஒரு 100 கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ அடுத்தது செகண்ட் டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 21 22 நீங்கள் படிக்கிற டைம், 23 படிக்கிற டைம். ஸோ 24 டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ 24 பாருங்கள், அதே தான் இலக்கணம் அலகு 1 இன எழுத்து அறிதல், சுட்டெழுத்து அறிதல், வினா எழுத்து அறிதல், ஒருமைப்பன்மை அறிதல். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து ஒரு 100 கொஷின்ஸ். ஸோ அப்போ டெஸ்ட் 2 வந்து 100 கொஷின்ஸ். ஸோ இப்படி நீங்கள் பிரித்து படிச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு படிக்கிறதுக்கான பேர்டன் வந்து குறையும். ஸோ அது மாதிரி தான் அந்த டெஸ்ட்டை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். டெஸ்ட்டு 3 வந்து 27 அப்போது 23 24 25 26. ஸோ இதில் 24 ஒரு டெஸ்ட் எழுதுறீங்களா, 25 26 படிக்கிறீங்க, 27 ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க. ஸோ இதில் யூனிட் 1 வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையெச்சம், வினையால் அணையும் பெயர், பெயரெச்ச வகைகள் அறிதல் அப்படின்னு அதிலிருந்து ஒரு 100 கொஷின்ஸ் எழுதுறீங்க. ஸோ அடுத்த டெஸ்ட் நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா 30 கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதில் பாருங்கள், அதுவே யூனிட் 1 தான். இதில் வந்து சொல் அப்படின்னு வருது. அயற்சொல், தமிழ்ச்சொல் அறிதல், எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, இரட்டை, 2 வினை சொற்களுடைய வேறுபாடு அறிதல் அப்படின்ற டாபிக் ரிலேட்டடாக படிக்கிறோம்னா இதில் இருந்து ஒரு 100 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தது பாருங்கள், டெஸ்ட் நம்பர் 5ல் 2 செப்டம்பர் 2 நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதோடைய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல், ஓரெழுத்து ஒரு மொழி, உரிய பொருளை கண்டறிதல், ஒரு பொருள் தரும் பல சொற்களை கண்டறிதல், பொருந்தா சொல்லை கண்டறிதல், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஸோ இதிலிருந்து ஒரு 100 கொஷின்ஸு. ஸோ அடுத்தது டெஸ்ட் நம்பர் 6 என்ன டேட்டு அப்படின்னா 5/9 நடக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் பன்மொழி, இரு பொருள் குறிக்கும் சொற்களை கண்டறிதல், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, சொல்லும் பொருளும் அறிதல், சொல்லிற்கிணையான வேறு சொல் அறிதல் அப்படின்ற டாப்பிக்லேருந்து ஒரு 100 கொஷின்ஸு. அடுத்தது டெஸ்ட் நம்பர் 7 வந்து 8 9 நடக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோடிட்டடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், ஊர் பெயர்களுடைய மறுவை எழுதுதல், பிழை திருத்துதல், பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை கண்டறிதல். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து ஒரு 100 கொஷின்ஸ். ஸோ அடுத்தது டெஸ்ட் நம்பர் 8. டெஸ்ட் நம்பர் 8க்கான படிக்கக்கூடிய ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் படிக்க போகிறீங்க. அது வந்து 11 நடக்குது. ஸோ பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம், சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல், ஓரெழுத்து தரும் பொருளை அறிதல், பல பொருள் தரும் ஒரு சொல்லை கண்டறிதல். ஸோ இதிலிருந்து ஒரு 100 வினாக்கள். அடுத்தது டெஸ்ட் நம்பர் 9ல் 14 இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் பாருங்க, எழுதும் திறன் அலகு 3ல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், தொடர் வகைகளுடைய செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை அறிதல், ஒருமைப்பன்மை பிழையிருந்து சரியான தொடரை அறிதல். இதிலிருந்து ஒரு 100 வினாக்கள் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ அடுத்தது டெஸ்ட் நம்பர் 10ல் 17 டெஸ்ட் நம்பர் 10. ஸோ இதில் எழுதும் திறனில் திணை, மரபியல், உயர்திணை, அக்ரிணை அறிதல், பால், மரபு, அதுக்கப்புறம் அந்த பாலில் வந்து ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். அடுத்தது காலம் அறிதலில் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து இளமை பெயர்கள், ஒளிமரபு, வினைமரபு, தொகை மரபு, நிறுத்தற்குறி அறிதல். ஸோ இதில் இருந்தெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதிலேருந்து ஒரு 100 கொஷின்ஸ். ஸோ அடுத்தது டெஸ்ட் நம்பர் 11
டெஸ்ட் நம்பர் 11 பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி. இதில் கலைச்சொற்கள், இதில் பார்த்தீங்கன்னா பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள் அறிதல் அப்படின்றதுல நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தமிழ் சொல்லுக்கு நேரான ஆங்கில சொல்லறிதல் அப்படிங்கிற தலைப்பெல்லாம் பார்க்க போகிறோம். இதிலிருந்து வெறும் 50 வினாக்கள். ஏன்னா இது ரெண்டாக பிரித்ததுனால தான் நம்ம வந்து 50 வினாக்களாக கொடுத்துருப்போம். ஸோ அதே இது இங்கே வரும். டெஸ்ட் நம்பர் 12 பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி நடக்குது. இதில் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன்லேருந்து அலகு 5லேருந்து நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். செய்தித்தாள், தலையங்கம், முகப்பு செய்தி, அரசு செய்தி போன்ற பத்தியிலிருந்து கேட்கப்படும் வினாக்கு விடையளித்தல் அப்படிங்கிற தலைப்பிலிருந்து ஒரு 50 வினாக்கள். ஸோ அடுத்தது டெஸ்ட் நம்பர் 13 13வது டெஸ்ட்டு 26/9 நடக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா யூனிட் 5லேருந்து வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறனிலிருந்து ஓமை தொடரின் பொருள் அறிதல், மரபு தொடரின் பொருள் அறிதல், பழமொழிகள் பொருள் அறிதல், ஆவண உள்ளடக்கங்களை பற்றி புரிந்து கொள்ளும் திறன். ஸோ இதிலிருந்து 100 வினாக்கள். அடுத்தது டெஸ்ட் நம்பர் 14 29/9 நடக்குது. அலகு யூனிட் வந்து 6ல். ஸோ இதில் ஆங்கில மற்றும் பிறமொழி சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்களை அறிதல், ஆவணங்களின் தலைப்பு மற்றும் கோப்பு, கடிதம், மனு போன்றவற்றிலிருந்து மொழிபெயர்ப்பை புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற தலைப்பிலிருந்து 100 வினாக்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 15 பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி நடக்குது. ஸோ இது வந்து யூனிட் 7லேருந்து இலக்கியம், தமிழறிஞர், தமிழ் தொண்டு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்ஸு போயிடுறோம். ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னம்னா, இது வரைக்கும் நீங்கள் அந்த சிலபஸ்க்கு யூனிட் 5 வரைக்கும் அதாவது 6 வரைக்கும் படிக்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கும் டெஸ்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் கிராமர் கொஷினாக இருக்கும். இந்த தமிழ் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85 வினாக்கள் கிராமர் ஏரியாவில் இருந்தும் ஒரு 15 வினாக்கள் நேரடியாக அந்த புக்குடைய ஏரியாவில் இருந்துமே வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா கிராமர் பார்ட்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதனால தான் இதுக்கு முன்னாடி பார்த்த சிலபஸில் எல்லாத்துலேயுமே கிராமர் பார்ட்டை பார்த்துருப்போம். அதனால் அந்த கிராமர் பார்ட் அடிப்படையில் தான் நிறைய டெஸ்ட் இருக்கும். ஸோ இது வந்து புக்கு வாரியாக 6ஆம் வகுப்பினுடைய 3 பருவத்தையும் சேர்த்தும் 7ஆம் வகுப்பினுடைய 3 பருவத்தையும் சேர்த்து 100 வினாக்கள் எடுக்கிறோம் டெஸ்ட் நம்பர் 15ல். அடுத்தது டெஸ்ட் நம்பர் 16ல் 5ஆம் தேதி 10வது மாதம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தோட ஃபுல் புக்கு. ஸோ அதிலிருந்து ஒரு 100 கொஷின். அடுத்தது பாருங்கள் டெஸ்ட் நம்பர் 17ல் 9ஆம் வகுப்பு தமிழ் புக்கில் இருந்து ஒரு 100 வினாக்கள் ஃபுல்லாக புக்கில் இருந்து. அடுத்தது டெஸ்ட் நம்பர் 18 வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி 10வது மாதம். இது வந்து 10ஆம் வகுப்பு ஃபுல் புக்கு தமிழ் புக்கில் இருந்து 100 வினாக்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 19. இதில் பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தோட ஃபுல் புக்கு, இதில் 100 வினாக்கள். டெஸ்ட் நம்பர் 20 19 10. ஸோ இந்த டேட்டு அப்படின்னு முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு அப்படின்றத நம்ம கண்டக்ட் பண்ணிடுவோம். ஸோ இதில் வந்து 12ஆம் வகுப்பு புக்கு. ஸோ அப்போ இதுலேருந்து ஒரு 100 கொஷின்ஸ். ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு கிராமர் பார்ட்டுக்கான டெஸ்ட்டும் இந்த டெஸ்ட்டில் கவர் ஆகிடும், ப்ளஸ் ஸ்கூல் புக்ஸுக்கான டெஸ்ட்டும் இந்த டெஸ்ட்டில் கவர் ஆகிடும். ஸோ டோட்டலாக நீங்கள் ஜென்ரல் தமிழில் இருக்கக்கூடிய 100 கொஷின்ஸுக்காக படித்து வச்சுருப்பீங்க. அதை வந்து ஒரு டெஸ்ட் பேட்சாக நீங்கள் கண்டக்ட் பண்ணும்போது நீங்கள் எந்த அளவுக்கு அதை ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்றத உங்களால் எவாலுவேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டெஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி அடுத்த ஒரு பயனுள்ள காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.